அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கொலாய நித்திய மங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. இன்னைக்கு அந்த 16 திசைகள் சொல்லியிருந்தேன். 12 + 1 13 திசை சொல்லியிருந்தேன். அது விஷயமா பேசலான்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு. ஒரு 4 நாளாக வீடியோ போடல. ஏன்னா நிறைய பேர் இந்த வாஸ்து விஷயம் நீங்கள் சொல்கிறத அதை நீங்கள் தப்பாக செயல்பட்டு அதை எடாபடம் பண்ணிடுறீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தப்பாக பண்ணிடுறீங்க. அதனால் நான் புது வீடு கட்டுறதுக்கு ஓகே, நீங்கள் என்ன கன்சல்டேஷன் ஃபீஸு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பே பண்ணிவிடுங்க. பட்டு இல்லைங்க, எங்கள் வாழ்க்கையில் புது வீடு வாங்குறது இடம் இருந்தால் தானே வீடு கட்டுறதுக்கு. பணம் இல்லை, இடம் இல்லை, அது நான் கட்ட நான் பணம் வரணும் இல்லைங்க. நான் வாழ்க்கை ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே போராட்டமாக இருக்குது வாழ்க்கை. அந்தமாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன். சரியா? நீங்கள் உங்கள் வாழ்க்கை நாங்கள் சொல்கிற விஷயத்தை பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் போகிறதுக்கு என்னவோ அதை நீங்கள் சார்ஜ் என்ன பண்ணணுமோ உங்களுக்கு தெரியும். அதை பார்த்து நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காக ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதனால் நீங்கள் 8248581550 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு நாங்கள் வரப்போ உங்களுக்கு டைம் சொல்லுவோம். உங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்த கட்ட நீங்கள் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்றத ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு நிச்சயமாக உதவும் நான் நம்புகிறேன். சரிங்க. அந்த அடுத்த இன்னும் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு என்ன பண்ணாங்க, ஒரு டேர்னிங்கில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு டேர்னிங்கில் காரை நிறுத்துறாரு. ஏங்க இங்கே டேர்னிங்கில் கார் நிறுத்துறீங்களே, வண்டி எப்படி போகும் திருவுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் பேசினார். சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்கூல் கேட்டு காம்பவுண்ட் வரமா அந்த பக்கம் கேட்டில் வண்டி நிறுத்துறேன். இவர் அங்கேருந்து வண்டி விட்டுட்டு என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வண்டி விட்றீங்களே, இது எப்படிங்க இந்த பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி போவாங்க? அவனை சரி பைத்தியக்காரனா என்னன்னு தெரில. அவன் அவ்வளோ பெரிய காரை நிறுத்துறான், நான் வண்டி காம்பவுண்டு உரம் நிறுத்துறேன். அவன் இப்படி பேசுகிறேன். நான் அரைமண்டலம் இதுமாதிரி லூஸு சுற்றிட்டு இருக்கும் பொழுது இந்த அரைமண்டலாம் வச்சு என்ன பண்ணுறது? அதுமாதிரி நேற்று நான் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கல. நன்றி நண்பரே, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி எடுத்துருவேன், என் சின்ன வண்டி, நீங்கள் காரு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குடியரசு தின விழா ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டேன். சுதந்திர தின விழா ஸ்கூலில் பண்ணாங்க. வேளச்சேரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில், பெரியசாமி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சின்ன பையன் பார்த்திங்கன்னா அந்த வில்லு பாட்டுக்கு பாடினா மைக்கு ஒரு 4 மைக் கொடுத்தாங்க. அதில் 2 மைக் ஒர்க்கால டக்குன்னு 1 மைக் தான் ஒர்க் ஆச்சு. அந்த பையன் கரெக்டாக அந்த கோஆர்டினேஷன் அந்த பிச்சு கரெக்டாக விடாமல் அந்த மைக்கை மாற்றி கோஆர்டினேஷன் பண்ணான் அந்த 6 பேர் டீமு. சின்ன பையன் 8வது படிக்கிறான் அந்த பையன். நல்லா அந்த வருகாலத்தில் நல்லா டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த பையனுக்கு இருக்குது. அப்போ ஒரு பையன் ஒரு குட்டி பையன், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன் நினைக்கிறேன், இங்கிலீஷில் பேசணும், அருமையாக பேசணும். அதுக்கப்புறம் ஒரு பாப்பா 4-5 பேர் சேர்ந்து ஒரு சுதந்திர தினத்துக்கு அந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடினாங்க, டான்ஸ் பண்ணாங்க. நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்னு நம்ம நினைக்கிறோம், நல்லா பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை தனியார் ஸ்கூல்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா பண்ணுறாங்க. இப்போலாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொண்டு வராங்க. அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூலை பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. பசங்களுக்கு நல்லது, நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்துங்க. சரிங்க. என்னங்க வாஸ்து என்னங்க சொல்ல போகிறீங்க? இந்த 12 + 1 13 திசைகள் சொல்லலான்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார். இது திசை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். மற்றபடி அது ஏன் எதுக்குன்றதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம எப்படி இப்போ தலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நெத்தி, அதுக்கப்புறம் புருவம், லெஃப்ட் ஐ, ரைட் ஐ, லெஃப்ட் நோஸு, ரைட் நோஸு, சரியா, அப்பர் லிப்பு, லோவர் லிப்பு, டீத்து, ஒரு முகம் அப்படின்னு எடுத்தோன்னா எப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரி வீட்டுக்கும் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு, வடக்கு 3 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தென்கிழக்கு கிழக்கு, தென்கிழக்கு தெற்கு, தெற்கு,
அப்புறம் தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு மேற்கு, அதுக்கப்புறம் வடமேற்கு மேற்கு, வடமேற்கு வடக்கு, அப்புறம் வடக்கு. 12 திசை வந்துச்சா. அதுக்கப்புறம் பிரம்மஸ்தானம். இது ஒன்றும் ஒரு பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, செம ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் எப்படி டாக்டர்கிட்ட இப்போ எப்படி கண் வலிக்குது, எப்படி தனியாக ஒரு டாக்டர் இருக்காங்களோ அது எப்படி அதன் வேலையை செய்யுதோ, நம்ம கண் எப்படி ஒரு வேலை செய்யுது, நம்ம வாய் எப்படி டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டு நாக்கு எப்படி டேஸ்ட்டை பார்த்து நம்ம மூளைக்கு சொல்லுதோ, ஒவ்வொரு கையும் நம்ம எப்படி வேலை செய்யுது, நம்ம தலை எப்படி வேலை செய்யுது, மூளை எப்படி வேலை, ஒவ்வொன்றும் அதனுடைய வேலை எப்படி செய்யுதோ அந்த மாதிரி இது ஒரு திசைகளும் ஒரு வேலை பண்ணுது. வீட்டுக்கு உயிர் இருக்கானா உயிர் இருக்குது. ஒரு வீடு வந்து சதுர செவ்வகம் கட்டிட்டு ப்ளஸ் வந்து நம்ம அந்த சூரிய ஒளியை காற்றை உள்ளே கொண்டு வரது தான் வாஸ்து. அதுதான் அப்படி கொண்டு வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த வீட்டுக்கு உயிர்கலை இருக்கும். நம்ம எப்படி ஒரு மழை பெஞ்சதுன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிறைய செடியாக முளைக்கும். அதெல்லாம் எங்கே இருந்தது இவ்வளோ நாள்? மழை பெஞ்சதுன்னா சின்ன சின்ன குட்டி மீன்கள்லாம் வந்து தண்ணியில் மிதந்து வரும். திடீர்னு எங்கேருந்து வந்தது அந்த மீன்? ஸோ காற்று வந்து ஒரு விளக்கு ஏற்றுறீங்க, காற்று இல்லாமல் விளக்கு எரியுமா? யோசிச்சு பாருங்கள். காற்று இல்லாமல் எந்த விளக்கும் எரியாது. அப்போது காற்றை எப்படி உள்ளே கொண்டு வந்து எப்படி வெளியே அனுப்புறது? நம்ம எப்படி ஒரு மூக்கில் சுவாசி எப்படி மூக்கில் வெளியே விடுறோமோ, ஒரு சுவாசிக்கிறோம் மறுபடியும் விடுறோம், அதுதான் வந்து உயிர். ஸோ அதை பற்றி சொல்கிறது தாங்க வாஸ்து. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதனால் இல்லைங்க என்னால் வாஸ்துக்கு காசு கொடுத்தலாம் பார்க்குற அளவுக்கு காசு இல்லை என்கிட்ட இடமும் இல்லை புதுசாக வீடு கட்டுறதுக்கு, வாஸ்துப்படி நான் இருக்கிற வீட்டை எடுத்து என்ன அதை வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். நாங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இது இலவசமாக நாங்கள் பண்ணுறதில்ல, அப்படி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கத்து எமர்ஜென்சினா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் காமிப்பாங்க. ஒரு ஃபீவர்னு வச்சிங்களேன், பேராசிட்டமால் கொடுப்பாங்க அங்கே தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ப்ளஸ் விட்டமின் மாத்திரை 2 மாத்திரை கொடுப்பாங்க. அந்த பேராசிட்டமால் மாத்திரை ஒரு 250 கிராம் இல்லை 50 கிராம் இருக்கும், அந்த மாதிரி கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸ்டார்டிங்கில் வந்து லோ டோஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க. நம்மளால் என்ன பண்ணுவான், அந்த ஃப்ரீ மாத்திரை அதனுடைய மதிப்பு தெரியாது அவனுக்கு. வாங்கி வந்து தூக்கி வெளியே போட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவான், ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு இல்லை அடுத்த நாள் என்ன பண்ணுவான், உடம்பு கொஞ்சம் நல்லா ஆனவொடனே தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் காமிப்பான். அந்த மாத்திரை ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டான், எல்லாத்தையும் சாப்பிடுவான். ஏன்னா துட்டு கொடுத்து வாங்குறான்ல, அதனுடைய அருமை அப்போ தான் வந்து. ஆனால் அங்கேயும் அதே பேராசிட்டமால் தான் கொடுத்துருப்பாங்க. சப்பாத்திக்கார பசங்க தெரியாது. அதனால் இலவச மனப்பான்மை இருக்கிறதுனால நிறைய ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அதோட மதிப்பு தெரியாது. நாங்கள் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கையோட டேர்னிங் சொல்கிறோம், உங்கள் சந்ததியர் வந்து நல்லா வாழறதுக்கு உண்டான ஒரு பாதையை வகுத்து கொடுக்குறோம். அதனால் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். 8248581550 இந்த நம்பருக்கு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். நான் டவுட் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிங்க. எல்லோரும் வீட்டில் உட்காந்துருக்காதீங்க, பணம் சம்பாதிங்க. நல்ல வழியில் பணம் சம்பாதிங்க. பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. நல்ல வழியில் பணம் சம்பாதிங்க. வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மெயினான விஷயம் என்ன, ஹாஸ்பிட்டல் செலவு. பசங்களுக்கு காலகாலத்தில் வயசில் கல்யாணம் ஆகணும், காலகாலத்தில் குழந்தை பிறக்கணும். இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன வேணும் யோசிச்சு பாருங்கள். இந்த 3 விஷயங்களை தான் நம்ம ஆளுங்க வந்து அவங்க சவுத்து வீட்டை கட்டிக்கின்னு நிறைய தப்பு பண்ணுறாங்க. நிறைய தப்பு நடக்குது. இதில் தான் கல்யாணம் லேட் ஆகுது. 30 வயசு 40 வயசு ஆகுது, நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகலை. அந்த வீட்டில் போய் பார்த்தா ப்ராப்ளம் இருக்குது. அந்த பத்தியார பசங்க ஒரு சிலர் மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது நாங்கள் சொல்லியிருக்கோம். அது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில கல்யாணம் ஆகி 7 வருஷம் 8 வருஷம் அது குழந்தையே இல்லை. அதுக்கு மாற்று தீர்வுக்கான இருக்குது. எப்படி ஒரு ஜுரம் 99 டிகிரி மேலே போச்சா எப்படி ஃபீவர் வந்தால் பேராசிட்டமால் மாத்திரை போடுறோமோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் சொல்கிறது நீங்கள் மருந்து இது அதெல்லாம் கிடையாது. ஸோ கடவுள் அதுக்குன்னு ஒரு விஷயம் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம வீட்டில் சரி பண்ணும்போது நமக்கு அது உண்டான விஷயங்கள் நம்மளை தேடி வரும். அதுதான் நாங்கள் ஆண்டாள் வாசலில் சொல்லிக் கொடுக்குறோம். அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கின்னு சிறப்பானது ஒரு வாழ்க்கை வாழுங்க. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, அதனால் கிருஷ்ணருக்கு
நம்ம திருப்பாவையிலேருந்து ஒரு பாட்டு ஆண்டாள் நாச்சியார் பாடிய ஒரு பாட்டு ஒன்று பாடிடலான்னு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம்பவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் நாடு வயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்.